நம்ம கன்னியாகுமரி டு திருநெல்வேலி பைபாஸ்ல காவல் கிணறுல ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்ல அருமையான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். இது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி டு திருநெல்வேலியை போற பைபாஸ்ல ப்ராப்பரா காவல் கிணறுலயே லொக்கேட் ஆயிருக்குங்க. ஒரு 3.3 cents ஆஃப் டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் which is located in a 33 feet awesome wide road. ஒரு 3 bedroom. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 16x16ங்கிற பெட்ரூம். 2 16x16 பெட்ரூம் இருக்குங்க. பெரிய பெரிய வீடுகளே இருக்காது. 2 16x16 பெட்ரூம் இருக்குது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ ஐஎஸ்ஆர்ஓ கூடங்குளம் ஏரியா பணக்குடியில் அங்கெல்லாம் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இனி உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீட்டோட பட்ஜெட் வந்து 76 lakhs. 76 lakhsலேருந்து டெஃபினெட்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நல்ல சூப்பரான வீடுங்க. அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல் லுக்கிங்காக ரொம்பவே நல்லா இருக்குது. கார் பார்க்கிங் பாருங்கள், நல்ல பெரிய கார் பார்க்கிங். எவ்வளோ பெரிய கார் வேணாலும் தாராளமாக இங்கே விட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய கார் வேணாலும் விடலாம். சூப்பராக இருக்குது. பின்னால் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸுமே வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி செட்பேக் எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பக்காவாக பர்ஃபெக்டாக விட்டுருக்காங்க. நல்ல அருமையான வீடு கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்திருக்கு. இங்கே லேண்ட் காஸ்ட் வந்து ஒரு 6.5 lakhs per cent இருக்குது. ஸோ 2300 square feet பில்டப் ஏரியா. கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதை தவிர அப்ரூவல், இபி, போர்வெல்ஸ் இந்த காஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பர்ஃபெக்டான கரெக்டான விலையை தான் சொல்லியிருக்கோம். வீடு நல்ல ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் ப்ளசன்ட் லுக்கிங்காகவும் இருக்குங்க. ஹால் எவ்வளோ அழகான ஹால் பாருங்கள். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. ஸோ ஹால் கூடவே டைனிங் வர மாதிரி ஒரு செட்டப்பில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லூவரு, இந்த பேனலிங் ஒர்க் எல்லாமே ஒரு ஷார்கோல் பேனலில் பண்ணுறதா சொன்னாங்க. ரொம்பவே அதெல்லாம் நல்லா இருக்குது. மேலேயுமே லூவர் ஒர்க்கு. ஆனால் இந்த ப்ரொஃபைல் லைட் ஒர்க்ஸ் எல்லாம் வீட்டை ரொம்ப எலவேட் பண்ணி கொடுக்குது. அழகாக ரவுண்டாக குட்டி குட்டியாக பண்ணி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஓப்பன் டைனிங் கான்செப்டில் ஒரு ஐலாண்ட் கிச்சன் கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நான் மாட்டலை. நல்ல பேரிவேரில் சூப்பரான ஃபிட்டிங்ஸு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவோம். ஸோ ஐலாண்ட் கிச்சன் கான்செப்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் இங்கே குக் பண்ணுறீங்க, சுற்றி ஒரு சேர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டூல்ஸ் போட்டுட்டு இங்கேயே ஒரு குவிக் டைனர் தான் பண்ணுறாங்க. ஃபேமிலிக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கட்டிங்க்கு எல்லாமே இந்த ஐலாண்ட் கிச்சனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் கட்டிங் 2 பேர் மாமியார் மருமகள் கட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு டிவியை பார்த்துட்டே உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு மல்டி பர்பஸாக சூப்பராக யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கான்செப்ட். அண்ட் இதுக்கு கீழேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுமே வந்துடுது. இதுக்கு கீழே உங்களுக்கு மெயின் தேவையான ஒரு காய்கறி ஸ்டோரேஜஸ், ஆனியன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இங்கே இடத்துல நிறையாவே உங்களுக்கு பவர் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லாமே உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து என்னெல்லாம் வைக்கிறீங்களோ எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு கிரைண்டர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணாலும் தேவையான அளவு பவர் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்யூட்டான ஹேங்கிங் லைட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கிச்சனுக்குள்ளேயுமே சூப்பரான ஒரு ப்ரொஃபைல் லைட் செட்டப் பண்ணி கிச்சனையுமே ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக நின்று சமைக்கும்போது மனசுக்கு அழகாக திருப்தியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஓப்பனாக ஒரு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் கிச்சன். இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஆர் சிம்னி நீங்கள் வச்சுக்கலாம். கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி உள்ள ஒரு செட்டப் வந்து கிச்சனுக்கு வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ரோலிங் ஷட்டரு. கீழே உங்களுக்கு பவருமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மிக்சி, ஜூஸரு, சின்ன சின்ன இது அல்லது சின்ன டேபிள் டாப் கிரைண்டர்லாம் வைக்கிறதா இருந்தால் தாராளமாக அந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன் ஸ்டில் மிக்சியெல்லாம் இங்கே வைக்கிறதுக்குமே உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நல்ல அழகான டேண்டம் பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். மீன்ஸ் வெசல்ஸு, பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பெரிய டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆயில் புல் அவுட் யூனிட், உங்களோட எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹைட்டில் இருக்கும்போது டக்குன்னு ஈஸி ஆக்சஸுக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே சூப்பர் ஸ்டோரேஜ் வந்துடுது. உங்களோட மசாலா ஜாமான்கள், மல்லி, மஞ்சள், பொடி கிடியெல்லாம் வைக்கிறதுக்கு ஆக்சஸாக கைக்கு அடக்கமாக அங்கே சமைச்சிருக்கோம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி சூப்பரான செட்டப்லாம் இருக்குது. நல்ல அழகான பெரிய வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு இதையுமே வச்சு வாஷ் பண்ண முடியும் வெசல்ஸை. அண்ட் இதில் அட்ஜஸ்டபிளான உங்களுக்கு பைப்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கரண்ட் ஸ்டவ் எல்லாம் வைக்கிறீங்க, என்ன ஒரு ஸ்டவ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலும் வைக்க முடியும். அவ்வளோ பெரிய கிச்சனுங்க. அவ்வளோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பெரிய கிச்சன். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கிச்சன். தாய்மார்கள் விரும்புகிறது என்னென்னா கிச்சன் வந்து
ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப 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 பெருசாக சூப்பராகவே இருக்குது. அது கிச்சனோட மிகப்பெரிய சிறப்பு. எப்படின்னா பீஸ்ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இங்கே தான் டைனிங். இந்த இடத்துல டைனிங், எவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் வேணாலும் போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி அந்த ஐலாண்ட் கிச்சன் அந்த கவுண்டரையுமே உங்களுக்கு டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே ஒரு கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வாஷ் மிஷின் வந்துடும். இங்கேயுமே உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வீடு நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காவல் கிணறு லொக்கேஷனில் ஆரல்வாய்மொழி, பணக்குடி, ISROவில் இருக்கீங்க, அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு DTCP அப்ரூவ் லேஅவுட் இந்த ஏரியாவில் கம்மி. அப்படி இருக்கும்போது ஒரு கிழக்கு பார்த்தா அருமையான ஒரு வீடு இது. ஸோ இது 16க்கு 11ங்கிற சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக அழகாகவே இருக்குது. இங்கேயுமே ப்ரொஃபைல் லைட் செட்டப்லேருந்து டிவி யூனிட்டுக்கான செட்டப்லேருந்து எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் டிவி, அந்த இடத்துல உங்களுக்கு காட் போட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப்பு. பாத்ரூம் எல்லாமே ஹிட்டனாக வந்துடும். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடலை. சூப்பரான ஃபிட்டிங்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே போட்டு தந்துடலாம். நல்ல ஒய்டான பெரிய பெரிய பாத்ரூம்ஸு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் காட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டுக்கான செட்டப்பு, இங்கே உங்களுக்கு மொபைல் சார்ஜ் போடுறதுக்கான செட்டப்ஸு, அண்ட் உங்களுக்கு ஃபேனுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே கை கடக்கமாக பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. இந்த கார்னரில் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 76 lakhs என்ன கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். அண்ட் லாஃப்ட் எல்லாம் சூப்பராக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஃப்ட் எல்லாம் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே அழகாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. லாஃப்டோட மெஷர்மெண்ட் கூட இருக்கு, 28 அறைக்கு 4 மெஷர்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொஃபைல் லைட்டு அகைன் இருக்க ஹால்லாம் பாருங்கள். இங்கேருந்தே கிச்சன்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெளிச்சமாக அழகாக இருக்குது பாருங்கள். கிச்சன்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் நான் சொன்ன ஒர்க் ஏரியா இதுதான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் ஏரியா ஒன்று வந்துடுது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினு, சின்ன ஒரு லான் மாதிரி கார்டன் செட்டப் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கலாம். நல்ல காற்று வருது. ஒரு சேர் போட்டு ஈவினிங் மாடிக்கெல்லாம் போகாமல் சுற்றி உங்களுக்கு பிடிச்ச செடிகளெல்லாம் வச்சுட்டு இங்கேயே ரிலாக்ஸாக பசங்களை பாப்பாவெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். இந்த ஒர்க் ஏரியா பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய வீடுகளில் இல்லை, இந்த வீட்டில் இருக்குது. அண்ட் ஸ்டேர் கேஸுக்கு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் அண்ட் குட்டியான ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. மெயினாக அது இன்வெர்ட்டர் தான். மற்றபடி கொஞ்சம் ஒயர்ஸ், எலக்ட்ரிக்கல் திங்ஸ், அதை சின்ன ஒரு ஸ்டோரேஜ் தானே. இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனி மேலே போயிட்டு பார்த்துடலாம். இது ரெயில்ஸ், ஹேண்ட் ரெயில்ஸ் வந்து நல்ல இரும்புலேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாக் பெயிண்ட் அடித்து அதோட ஜிக்ஸாக் மாதிரி அதோட தீம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக எடுத்து கொடுக்குது. படிக்கு போட்டிருக்கிறது ஆன்டி ஸ்கிட்டு. ஸ்டேர் கேஸுக்குன்னே உள்ள ஒரு பிரத்யேக டைல்ஸு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கொஞ்சம் வழுகாமல் இருக்கும். அண்டு ஒருவேளை காஸ்ட் கட்டிங்காக எதிர்பார்த்து போட்டிருக்காங்களோ அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. கிரானைட்டோட காஸ்ட்டும் இதோட காஸ்ட்டும் பர்ச்சேஸ் வைஸ் சேம் தான். மேபி லேயிங் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வீட்டில் இது இப்போ போட்டுட்டு தான் இருக்காங்க. இது நல்ல உபயோகமாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன 16க்கு 16 பெட்ரூமை பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு இந்த ஏரியாவை பார்க்கலாம். ஸோ மாடிக்கு போகக்கூடிய ஸ்பேஸ் இதுதான். கீழே பார்த்த ஒர்க் ஸ்பேஸுக்கு அப்படியே மேலே மாடிக்கு போகிற ஒரு ஸ்பேஸ் வந்துடுது. சூப்பரான காற்று அருமையாக இருக்குது. கொஞ்சம் பாஸ் பண்ண. ஸோ காற்று வாங்குறதுக்காக தான் இந்த ஸ்பேஸுக்கு வந்தேன். கொஞ்சம் காற்று வாங்கியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்ல மலை, ஃபுல்லாக தென்னை மரம், அழகாக காற்றாடி, நல்ல சில்லுன்னு காற்று. டைம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி கிட்டத்தட்ட. காற்றெல்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. ரொம்ப 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 ரொம்பவே நல்லா இருக்குது ஏரியா. இனி பார்த்துடலாம். 2 16க்கு 16 பெட்ரூம் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 2 16க்கு 16 பெட்ரூம் இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் இந்த வீட்டுக்கு. ஸோ இது ஒரு 16க்கு 16ங்கிற சைஸில் இருக்கிற ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம். ராஜா த கிங் பெட்ரூம் சொல்லலாம். ராஜாக்கள்லாம் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிற்கிறதுக்கே இதில் நிற்கிறதுக்கே கிளாஸாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறலாம். கண்டிப்பாக எல்லா பில்டர்ஸ்டையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தயவு செய்து முடிஞ்ச அளவு ஒரு 16க்கு 16 பெட்ரூம் பில்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்குது. பர்சனலாக வீடு கட்டுறவங்க பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு 16க்கு 11 பெட்ரூம் ட்ரை பண்ணுங்கள். அந்த பெட்ரூம், இந்த பெட்ரூமில் நிற்கிறதே அப்படி இருக்குது. ஒரு ஃபீலே ரொம்ப 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 நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயுமே சூப்பராக லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா கபோர்டு ஒர்க்ஸுமே வந்துடுது. எல்லாமே ப்ளைவுட்டில் சூப்பரான லேமினேட்டட் ஷீட்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. பார்த்தது எல்லாமே ப்ளைவுட்டில் சூப்பர் லேமினேட்டட் ஷீட்ஸு.
இந்த இடத்துல ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒரு சூப்பரான லூவர் ஒர்க் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. பாத்ரூம் டோர்லாம் சும்மா ஒரு புஷ்ஷிங் கான்செப்ட் தான். புஷ் பண்ணால் உள்ள உங்களுக்கு ஆக்சஸ் இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் போடலை. நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே பேரி வேரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்துடலாம். அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ப்ரொஃபைல் லைட் இல்லாமல் ஃபால் சீலிங் உள்ளே எல்இடி ஸ்ட்ரிப்ஸை வச்சு அந்த லுக் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. வெரி குட், அப்ளாஸ் டு த பில்டர். அண்ட் கண்டிப்பாக 16 பெட்ரூம் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரி பில்டர்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு பில்ட் அதர் ஹோம். ஏன்னா 16 பெட்ரூம் இருக்கிறது ஒரு நல்ல யூஎஸ்பி, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். கண்டிப்பாக மக்களே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஒரு பெட்ரூம் 16 எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இந்த இடத்துல அழகான ஒரு ஷோகேஸ்க்கான ஒரு சூப்பரான ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் குட்டி குட்டி பூச்செடிகள், நீங்கள் வாங்கின அவார்டுகள், வேறு உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன பண்ணணுமோ அதில் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் வாங்க அடுத்த 16 பெட்ரூம் எப்படி அடுத்த 16 பெட்ரூம் இதுலேயுமே நிற்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த 16 பெட்ரூமுக்காக மேலே ஹால் இல்லை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒர்த்தான காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவேன். எல்லா காம்ப்ரமைஸுமே ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, பட் திஸ் இஸ் அ ஒர்த்தி காம்ப்ரமைஸ். ஏன்னா இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மேலே ஹால் இல்லாத குறைய ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஏதாச்சும் இருக்கோ, பசங்கள்லாம் இருக்காங்கன்னா இதில் ஒரு ஏசியை போட்டு விட்டுட்டு இங்கேயே எல்லாம் விளையாட விட்டுடலாம். ப்ளே ஸ்டேஷன்லாம் வச்சு சும்மா அது சைக்கிளெல்லாம் ஓட்டி விளையாடுறவங்க கூட இங்கே விளையாட விட்டுடலாம். ஏன்னா 16 சாதாரண சைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரொம்பவே ஃபேவரேட்டாக பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிக்கான செட்டப் கொடுத்தாங்க. இதில் கிளாஸு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. லாஃப்ட் டைமே அழகாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே லூவர் தான், ஒரு வுட்டன் தீம் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கான்செப்டில் பாத்ரூம் வந்துடும். சேம் தான். இதில் உங்களுக்கு ஒரு பாத் டப்பும் வந்துடுது. அது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. சூப்பரான ஒரு குட்டி பாத் டப்புமே வந்துடுது. ரிலாக்ஸாக பாத் டப்பில் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டினா இந்த 16 பெட்ரூமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ப்ரோஸ் கான்ஸ் சொல்லும்போது கான்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை, ஒன்லி ப்ரோஸ் தான். விலை வரைக்கும் எல்லாமே சூப்பர் தான். 76 லட்சம் ரூபாய் டெஃபினெட்லி நெகோஷியபிள் த ப்ரைஸஸ். ஸோ இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி. ஈவினிங் உங்களுக்கு ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். நல்ல வியூ தான், சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் மலை, இந்த பக்கம் நல்ல மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த வீடியோ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 2 hours முன்னால் கால் பண்ணிங்கன்னா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வெஹிக்கிள் இல்லைனாலும் நாங்களே கூட்டிகிட்டு வர முடியும். இந்த ப்ரைஸ் 76 lakh அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நெகோஷியபிள். ஃபைனலாக ஒரு குவிக் கிளிம்ஸாக சொல்லிடுறேன். 3.3 cents ஆஃப் DTCP அப்ரூவ்ட் லேண்ட், ஈஸ்ட் ஃபேசிங், 33 feet வைட் ரோடில் இருக்குது. 30x50 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டு, 2300 ஸ்கொயர் ஃபீட்டு, 16 பெட்ரூமோடு இருக்குது. located in Kavalpur. Thank you so much for watching the video. This is Nitish signing off. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye. See you in the next video. போயிடாதீங்க பாய் சொல்லிட்டு திரும்ப மாடியை காட்ட மறந்துட்டேன். வாங்க மாடி ஏன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த வீட்டுக்கு மாடி வியூ ரொம்ப சூப்பர், பர்சனலாக பிடிச்சிருக்கு. காற்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ISRO வியூ வேணுமா, ISRO வியூ இருக்குது. மலை வியூ வேணுமா, மலை வியூ இருக்குது. காத்தாடி வியூ வேணுமா, காத்தாடி வியூ இருக்குது. ஹைவே வியூ வேணுமா, ஹைவே வியூ இருக்குது. அதுக்கப்புறமா சர்ச் வேணுமா, சர்ச் வியூ. எல்லா வியூவுமே உள்ள அழகான ஒரு மாடி. எப்படி இருக்குது பாருங்க, மலை இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதுதான் வியூ ஃப்ரம் தி மொட்டை மாடி. அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்ல மறந்துட்டோம், மொட்டை மாடி. இந்த இடத்த உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் போய் நிறைய தண்ணி ஃபில் பண்ண முடியாது. சின்ன நம்ம மழை டைமில் கிட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்ல ஓப்பன் ஷவரில் உங்களுக்கு நல்ல தண்ணி வர்ற மாதிரி விட்டுட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஃபேமிலியோட ஒரு குட்டி உல்லாச குளியெல்லாம் போட முடியும். அந்த மாதிரி ஒரு குட்டி செட்டப்மே வச்சுருக்காங்க. ஃபில் பண்ண முடியாது, இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஸ்விம்மிங் பூல், பட் கிட்ஸ் வந்து கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ண முடியும். டெஃபினெட்லி யுவர் கிட்ஸ் வில் என்ஜாய். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை அகைன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பை.